கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். We are come to the last days. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord who desires to bless us. ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Spiritually and physically the Lord wants to bless his people. ஆனால் தேவன் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் ஒரு நியமத்தின்படி ஒரு ஒழுங்கின்படி தான் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். But the Lord is the one who does everything according to the law and discipline. ஆகினால் தான் தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தோடு கூட வாசித்து அதன்படி காணப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That is why we need to read the word of God diligently and yield ourselves to live accordingly. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Book of Ezekiel chapter 34 and verse 26. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். I will cause the showers to come down in a season. ஆசீர்வாதமான மழை பெய்யும். And they shall be showers of blessing. சங்கீதத்தில் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் when we happen to read Psalm 68 and verse 9, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர். thou didst send a plentiful rain. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். I will cause it to rain, shower in season, and there shall be showers of blessing. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. This is the promise of God. நான் உனக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். I will cause thee to have showers in a season. நான் உனக்கு சம்பூர்ணமான ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன். I will give you plentiful rain. மழை என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். It is a thing well known to all of us that rain is a blessing. ஒரு மழை பெய்யும் போது உடனே மழை பெய்த இடங்களில் எல்லாம் ஒரு பசுமை, ஒரு செழிப்பு உண்டாகிறதை நாம் காண்கிறோம். When there is a rain, we can see in all those places there will be a flourishing nature. எல்லா இடத்திலும் ஒரு ஜீவன் உண்டாகிறதை நாம் காண்கிறோம். And we can see a life in all places. கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் ஆசீர்வாதங்களை மழையை போல ஆண்டவர் பெய்ய பண்ண விரும்புகிறார். The Lord desires to shower blessing upon us like rain, both for our spiritual and physical life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு செழுமையையும் சரீர பிரகாரமும் நாம் நம்முடைய குடும்பங்களும் செழிப்போடு கூட காணப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God that we need to be found with prosperity both in our spiritual life and in the worldly life. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம் இவைகள் சோதிக்கப்பட வேண்டி வரும்போது பலவிதமான இடுக்கங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்களினூடாக நாம் கடந்து செல்ல வேண்டியது வரும். But at times when our love and faith upon God is going to be tested, then we ought to go through various parts of difficulties. ஆனால் அந்த சோதனை நாட்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது போல அந்த சோதனை நாட்களுக்கு ஒரு முடிவும் காணப்படும். But as there is a beginning for the days of trial, so there will be an end too. யோபுவுடைய சோதனைக்கு அதுக்கு நாட்களின் ஒரு ஆரம்பம் இருந்தது, அது முடிகிற ஒரு வேளையும் இருந்தது. For the trials of Job there was a day which began it and a day that ended it. யோபு அந்த சோதனையினூடாக கடந்து போகும்போது ஜெயத்தோடு கூட அந்த சோதனையை மேற்கொண்டபடியினால் கர்த்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். When Job went through the trial and was successful, we see the Lord blessed him double fold. மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை கனப்படுத்தும் முகாந்திரமாக அவனுடைய சரித்திரத்தையே ஆண்டவர் வேத புத்தகத்தின் ஒரு அங்கமாக வைத்து விட்டார். Not only that, as a matter of honoring him, the Lord kept his life history a part of the Bible. யோபுவுடைய ஜீவியம் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Job's life, what a great blessing it is to us the people of God. தனக்கு சம்பவிக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எது வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருப்பேன். Whatever be the loss and difficulty that I would face, I will be faithful to the Lord. அவரே என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல் தான் நம்பிக்கையாக இருப்பேன். Though he slay me, yet will I trust in him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நாட வேண்டியது
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை. And when we say about blessing, we the children of God should first seek for spiritual blessing. அதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். About that we read in Ephesians chapter 1 and verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us with all spiritual blessings in heavenly places. நாமும் நம்முடைய குடும்பங்களும் முதலாவது ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நாம் காணப்பட வேண்டும். We and our family should be blessed family with spiritual blessings in us. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் என்ன? What are spiritual blessings? தேவ சமாதானம், The peace of God, தேவ சந்தோஷம், the joy of God. இவைகளெல்லாம் தேவனால் பகரப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. These are all spiritual blessings shared by God unto us. ஒவ்வொரு நாள் அவருடைய திவ்ய சுபாவத்தில் வளருகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். Every day growing in his divine nature is a great blessing. கர்த்தரை வருகைக்கென்று அனுதினம் ஆயத்தப்பட்டுக் கொள்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Daily getting prepared for the coming of the Lord is a spiritual blessing. நம்முடைய குறைவுகள் குற்றங்களை உடனுக்குடன் உணர்ந்து நம்மை தாழ்த்தி அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டுக் கொள்கிறது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Then and there realizing our sins, confessing it and getting sanctified is a great blessing. இப்படி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Likewise the Lord has blessed us with all spiritual blessings. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். First seek ye the kingdom of God. அப்பொழுதுதான் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிழலை போல தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். Then all the physical blessings shall follow us like a shadow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முதலாவது வருகிறது. First comes the spiritual blessings. முதல்ல நீங்க உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்வீர்களானால், For example, consider Abraham. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனிடத்திலே முதலாவது கடந்து வருகிறது. He first of all had the spiritual blessings. அவன் இருக்கிற தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போகும்படியாய் கர்த்தர் சொன்னபோது, When the Lord asked him to go out from his land into the land of Canaan, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். he implicitly obeyed the words of God and proceeded. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அவன் name. புறப்பட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போயிருந்த அந்த தேசத்திலே கர்த்தர் சரீர பிரகாரமாகவும் அவனை ஆசீர்வதிக்கிறார். In that land wherein he obeyed and started out, the Lord blessed him physically too. பொன்னு வெள்ளியும் உள்ள பெரிய சீமானாக இருந்தான் என்று நாம் வேதத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். We read about him in the word of God that he was a rich and wealthy man with much gold and silver. திரளான மிருக ஜீவன்களும் வேலைக்காரிகளும் அவனுக்கு உண்டாயிருந்தார். He had multitudes of livestock and servants and maidens. கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரம் அவனை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். First of all, the Lord blessed him spiritually. ஆண்டவர் நாடி தேடி அவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து புறப்பட்டு கானானுக்கு வந்தான். And he sought the word of God and obeyed his word and came to Canaan. சரீர பிரகாரமும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். And there the Lord blessed him physically too. மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலே கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறதை நாம் காண்கிறோம். Not only that, we see the Lord commanded a health to that family. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. Abraham and Sarah were childless. அது நிமித்தம் ஆபிரகாம் ஆகார் என்கிற ஏத்த அடிமை பெண்ணை அவன் விவாகம் பண்ணி இருந்தான். Because of which Abraham had married the Egyptian bondwoman Hagar. ஆனால் கணவன் மனைவியாகிய இவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. But these people who were true husband and wife, they had no children. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். But the Lord had promised, நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், I will give thee a son. அவனுடைய பெயர் ஈசாக்கு என்று பெயரையும் கூட கர்த்தர் சொல்லி இருந்தார். And the Lord even called the name of that son Isaac. ஆனால் நாட்கள் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. But days passed by. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்று 25 வருடமாக போகிறது. 25 years after he received the promise, ஆபிரகாம் வயது சென்ற கிழவனாகி விட்டான். Abraham was stricken in age. அவனுடைய சரீரம் செத்து போனது என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். His body was dead, we read in the word of God. சாராளை குறித்து நாம் வாசிக்கும்போது, And about Sarah we read, அவள் மலடியாக இருந்தது மாத்திரமல்ல, not only she was
barren. இப்பொழுது அவளுடைய கற்பமும் செத்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Her womb too was dead. அவளும் 90 வயது கிழவியாக மாறிவிட்டார். 90 years old woman. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்போது When the Lord blesses us, ஆவிக்குரிய பிரகாரம் முதலாவது ஆசீர்வதிக்கிறார். first of all he blesses us spiritually. இரண்டாவது சரீர பிரகாரமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தந்து மீதம் உண்டாயிருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Secondly, he grants all our needs and surplus the physical things that it might be remnant. மூன்றாவது நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And thirdly, God blesses us with good health and cure in our body. இதோ கர்த்தருடைய சுகப்படுத்துகிற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு உண்டாயிற்று. Abraham and his family had the healing power of God. கர்த்தர் மேல் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். He had faith upon God. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். Having faith upon God, he yielded himself to obey the Lord perfectly. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தபடியினால், Because he had this spiritual blessing. அவன் முதலாவது தேவனை அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவனாக இருந்தபடியினால், Because he sought the Lord and this kingdom first. சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது மாத்திரமல்ல, Not only that, he was blessed physically. இப்பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தில் குணமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். The Lord revealed his healing power upon that family. கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் உனக்கு ஒரு ஈசாக்கை தருவேன் என்று சொல்லி. The Lord had promised him, I will give thee an Isaac. ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் வயது சென்றவனாக கிட்டத்தட்ட 100 வயது கிழவன். But now Abraham was an 100-year-old man. அவனுடைய சரீரம் செத்து போன நிலவரத்தில் இருந்தது. His body being dead. அவனுடைய மனைவி சாராளோ அவள் மலடியாக இருந்தது மாத்திரமல்ல, And Sarah his wife was not only barren. இப்பொழுது வயது சென்றவளாக இருக்கிறாள். அவளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. She too was stricken in age and her womb dead. ஆனால் கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிட்டார். But the Lord commanded a cure. இதோ அந்த வயதான ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தத்தின்படி ஒரு ஈசாக்கு பிறந்தான். According to the promise, God and Isaac was born to this old Abraham and Sarah. கர்த்தர் ஆபிரகாமின் சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் சுகமாக்கினார். The Lord healed the body of Abraham and the womb of Sarah. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for the Lord? கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படுமோ? What the Lord had thought to do cannot be hindered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy இன்றைக்கு name. தெய்வீக சுகம் என்கிற அந்த சத்தியத்துக்கு அநேகர் தங்களை ஒப்பு கொடுக்க பயப்படுகிறார். Today many fear to yield themselves to the truth of divine healing. ஆனால் எப்படி நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருப்போமே, ஆனால் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதை நாம் காணலாம். But if we clearly understand as to how we can yield ourselves to the power of divine healing, we can see the power of God operating in our body. ஆபிரகாமை போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். And like Abraham, seek the kingdom of God first. தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். Have faith upon God. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey God. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவர் தெய்வீக சுகத்தை பற்றி சொல்லும்போது இது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொன்னார். When the Lord said about divine healing, he said it's children's bread. தெய்வீக சுகம் எல்லாருக்கும் உரிய ஒரு சத்தியம் அல்ல. Divine healing is not a truth meant for all. அது அவருடைய பிள்ளைகளுக்கு உரியது. It is only for his children. இது பிள்ளைகளுடைய அப்பம். This is children's bread. அப்ப தெய்வீக சுகம் என்ற சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் அந்த வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டுமேயானால், If it be so, if the power of health and divine healing should be revealed in my body, முதலாவது நான் அவருடைய மகனாக மகளாக இருக்க வேண்டும். first of all I should be God's son or daughter. எப்பொழுது நாம் அவருடைய மகனாக மகளாக நாம் காணப்படுகிறோம்? When can we be God's own sons and daughters? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Turning to John the Gospel chapter 1 and verse 12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As many as have received him and gave them he power to become the sons of God, even to them that believe on his name. இயேசு என்கிற அந்த நாமம், The name Jesus, அதன் மேல் யார் யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ whoever have faith on that name, அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். them hath he given power to become his sons. இயேசு என்கிற அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன? What is the name of the word of the name Jesus? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவர். He shall save his people from அந்த sins. இயேசு என்கிற நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் இருக்குமேயானால், If we have the belief upon the name Jesus, அவருடைய ஜனமாகிய நாம் அவருடைய இரத்தத்தாலே கழுவி
சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்தில் நிலைத்திருக்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கும். We the people of God will be very careful to abide in the experience of being washed by his blood. நாம் ஒன்றும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. We are not perfect. ஆனால் பூர்ணத்திற்கு துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். But we head on to perfection. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஜீவிதத்தில் குறை குற்றங்கள் வரலாம். Awares or unawares faults may creep into our life. நம்முடைய எண்ணங்களில் தவறுகள் வரலாம். Or in our thoughts. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தவறுகள் வரலாம். And faults in the words of our mouth. நம்முடைய கிரியைகள் நடக்கைகளில் தவறுகள் வரலாம். And going wrong in our words and deeds. செவி கொடுக்கிற காரியங்களில் தவறுகள் வரலாம். And even in our hearing. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தவறுகள் வரலாம். And even the error in the words of our mouth. ஆனால் அந்த தவறுகள் வரும்போது But when these come, ஒரு தாழ்மையான இருதயத்தோடு கூட, with an humble heart, ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட, with a sensitive heart, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகள் குற்றங்களை ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் நாம் அதை அறிக்கை செய்யும்போது, if we would humble ourselves in the presence of God and confess our faults, நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவைகளை அறிக்கை செய்யும்போது, when we confess it with a broken heart, தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட இடத்தில் கூட மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்யும்போது, if necessary when we are reconciled with the related and get reconciled, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கும். then the holy blood of Jesus will wash us from our sins. அந்த இரத்தத்தால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அந்த ஜீவியத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய மகனாக மகளாக அறியப்படுகிறோம். And when we abide in the experience of being sanctified by his holy blood, we become his sons and daughters. ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? But some people of God, what do they do? குடும்பத்தில் எல்லாரும் நம்முடைய இந்த பெந்தேகோஸ்தே சபையில இருந்திருப்பாங்க. And they all the people in our family would belong to our assembly. ஆனால் சின்ன வயசுல இருந்து மருந்து எடுக்காமல் அவர்கள் காணப்பட்டிருக்கலாம். From their little age they would not have gone for medicine. ஆகினால் அந்த பழக்கத்துல அவங்க மருந்து எடுக்காம இருப்பாங்க. With that familiarity they would remain without taking medicine. தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய். But child of God, you are deceiving yourself. நீ ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருக்கும்போது, when you were unsaved, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற ஜீவியத்துக்கு அந்நியனாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கும் போது, though you were saved but still remained a stranger to the experience of sanctification, கர்த்தர் எப்படி உனக்கு பரிகாரியாக இருக்கும்? how can the Lord be a healer to you? சில இடத்துல ஏதாவது வியாதி என்று நாம் ஜெபிக்கும்படியாக போவோமேயானா, sometimes when we go to pray for someone for healing, அவர்களுக்கு தங்களுடைய இருதயத்தில் அவர் மேல கசப்பு இருக்கு, இவங்க மேல சண்டை இருக்கு, இவங்களோட வைராக்கியம் இருக்கு, இவைகளெல்லாம் இருக்கு. we find they harbor bitterness in their hearts towards others and even hatred. தங்களுடைய நீதியவே பேசிக் கொண்டிருப்பார்கள். they speak only their righteousness. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. they are not the sons of God. அவர்களுக்கு கர்த்தர் பரிகாரி அல்ல. the Lord cannot be the healer to them. அவர் ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். they may be servants of God or believers. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அந்த அனுபவத்தில் யார் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அவருடைய மகனாக மகளாக அறியப்படுகிறார்கள். all those who abide in the experience of being sanctified by his blood, they are called the sons and daughters. ஆண்டவர் பேதுருவை ஊழியத்துக்கு அழைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் ஆண்டவரை பின்பற்றி வந்தான். when the Lord invited Peter for the ministry, he left all, forsaking came out. அந்த பேதுருவை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், it is looking at that Peter the Lord said, நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னோடு கூட எனக்கு பங்கு இல்லை. if I wash thee not, thou hast no part with me. ஆயால் தான் நாம் பயப்படுவோமாங்க. therefore let us fear. ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் servants of God or believers, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தில் நீங்கள் இல்லாவிட்டால், if you are not in the experience of being washed by his blood, இருதயத்தில் இன்னும் கசப்பு வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு இருப்பீர்களானால், if you still harbor bitterness and hatred in your heart, மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு நிலவரத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், if you are still in a state not forgiving others, உங்களுடைய பாவங்களை கர்த்தர் எப்படி மன்னிப்பார்? how can the Lord forgive your sins? மன்னிக்கப்பட்டிருக்கிற பாவங்களை கூட வெளியே கொண்டு வரப்பட்டு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக வைக்கப்பட்டுவிடும். and even the forgiven sins will be uncovered and you will be taken to judgment. ஆகையால் சுத்திகரிப்பை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிரு. let's be very careful about sanctification. உன்னுடைய பணம் ஒன்று உன்னை ரட்சிக்காது. your money cannot save உன்னுடைய you. படிப்பு ஒன்று உன்னை ரட்சிக்காது. your studies cannot save you. கர்த்தருடைய சரீரத்தை தொடுகிற அந்த நேரம் வேளை வரும்போது, when the time comes, the Lord will touch your body. கர்த்தர் உன்னை ஒரு நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்தும் போது, when the Lord places you in judgment, உன்னுடைய இருதயம் தாங்குமோ? can your heart endure? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. இப்பொழுது கிருபையுள்ளவராய் அவர் நமக்கு வெளிப்படுகிறார். now as a God of grace is revealed. ஆனால் உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல உள்ள பாதங்களும்
அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களும் உடையவராய் நமக்கு முன்பாக வந்து நிற்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? But when he stands before us with eyes as a flame of fire and feet like furnished brass, what are we going to do? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் முதலாவது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். In order to receive divine healing, first be washed by the blood of Jesus. அப்படிப்பட்ட காரியத்துல வைராக்கியமா இல்லாட்ட சுத்திரிப்பு குறிச்சி அவ்வளவு தூரம் அவங்களுக்கு இல்லை, நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் பேசுவேன், நீதி பேசி நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், நீங்க பேசாம மருந்து எடுத்துருங்க. எதுக்கு? If you are not zealous about the life, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் பரிகாரியா இருக்க போறது இல்ல. If you are not zealous about the life of sanctification, God will not be a healer. கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி தான் கிரியை செய்வாரே ஒழிய நம்முடைய காணிக்கைகள் மற்றவர்களை கண்டல்ல ஆண்டவர் கிரியை செய்ய போகிறது. God will not work. God will only work at his word and not at our offerings. சொல்லப்போனா அந்த காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிப்பாரோ தெரியாது. And I don't know even if the Lord will accept that offering. உன்னுடைய சகோதரனுக்கு உன்பேரில் குறைவு உண்டென்று கண்டால், If thy brother has aught against thee, நீ பலிபீடத்தில் தானே காணிக்கை வைத்துவிட்டு போ. keep there thy gift upon the altar. முதலாவது ஒப்புரவாகு. Go and reconcile. பிற்பாடு வந்து காணிக்கையை செலுத்து. Then come and offer. தேவனுடைய மனதை தெளிவாய் விளங்கிக் கொள்வோமாக. Clearly understand the mind of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஐயா, தெய்வீக சுகம் எனக்கு வேணும், கர்த்தருடைய வல்லமை என்னை தொட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற ஜீவித்துக்கு தங்களை பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Therefore those who desire divine healing and the healing power of God to touch their body should first yield themselves to the power of sanctification. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். Secondly, believe in the word of God. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், As we read in the book of Psalms, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்குகிறார். He sent his word and he made them escape destruction. எங்க வாசிக்கிறீங்க? Where do we read that? சங்கீதம் 107:20. Psalm 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்கள், தேவனுடைய வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. How clear the word of God is. தேவன் எப்படி அவர்களை குணமாக்குகிறார்? How will the Lord heal them? தம்முடைய வசனத்தை அனுப்பி The Lord sendeth his word அவர்களை குணமாக்கி and healing them அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். and will deliver them from destruction. அந்த வியாதி அவர்களை மரணத்துக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. That sickness is taking them to death. ஆனால் கர்த்தர் அனுப்புகிற அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்போது, But when they believe the promise sent by God, அந்த விசுவாசம் அவர்களை ஒன்று கூட பலப்படுத்துகிறது. that faith once again quickens them. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனை தருகிறது. That faith brings in life. தேவனுடைய மகிமையை காண அந்த விசுவாசம் உதவி செய்கிறது. That faith will enable them to see the glory of தேவனுடைய God. வல்லமையை ருசிக்க அந்த விசுவாசம் உதவி Will செய்கிறது. enable them to taste the power of God. ஆயத்தான் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். That is why he sent his word and healed them and delivered them from destruction. தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் இருந்தால், If you don't have belief upon the word of God, எவ்வளவு வசனங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? what is the use of hearing so much? நீ தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது நீ அவரை கனப்படுத்துகிறாய். When you believe in the word of God, you honor God. அவரை கனப்படுத்துகிற உன்னையும் கர்த்தர் கனப்படுத்துவார். And you who honor God, the Lord will honor you. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For with God nothing shall be impossible. லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. It was 4 days since Lazarus laid in a சரீரம் sepulchre. அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தது. Body was stinking. லாசருவே வெளியே வா என்று கர்த்தர் சொன்னபோது, But when the Lord said, Lazarus, come இதோ forth, கட்டப்பட்டவன் அப்படியே தேவ வல்லமையால் தூக்கி எடுக்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். the bound man was quickened by the power of God and stood before God. மரித்தவர் அந்த பிரேத சீலையினாலே எல்லாம் முற்றிலுமாக அவர்கள் சுற்றப்பட்டு முழுமையாக சரீரம் மூடப்பட்டிருக்கும். He was totally bound with napkins and put into the sepulchre. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy ஆண்டவர் name. லாசருவை வெளியே வா என்று அழைத்தபோது அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். When the Lord called out, Lazarus, come forth, he received life. ஆனால் திரைச்சீலையினால் சுற்றப்பட்டு இருக்கிறவன் எப்படி நடந்து வெளியே வருவது? But he who was covered and swaddled with clothes, how can he come out? அவனுடைய முகம் முழுவதும் சுற்றப்பட்டு இருக்கிறது. His face totally is அவனுடைய swaddled. கைகள் 2 உடம்போடு கூட சேர்த்து சுற்றப்பட்டு இருக்கிறது. Both his hands bound with the body. அவனுடைய கால்களும் கூட சேர்த்து சுற்றப்பட்டு இருக்கிறது. Even his feet bound. ஆனால் கர்த்தர் அவனை அழைத்த உடனே, But when the Lord called him,
அவனுக்குள்ளே ஜீவன் உண்டானது மாத்திரமல்ல, not only life created in அந்த him, வல்லமை அவனை எடுத்து வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தினது. there was a power which presented him which before உடனே God. தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், Then soon the Lord said to his இவனை disciples, கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். the Lord said, loosen him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் தாங்கிக் The கொண்டிருக்கிறது. power of God created and upholdeth all things. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போமா? Yes, let us believe in the promise of அந்த God. வாக்குத்தத்தங்களை வியாதிப்பட்டிருக்கிற உன்னை நோக்கி கர்த்தர் அனுப்புகிறார். The Lord is sending his promise to you who are sick. உன்னை குணமாக்கும்படியாக அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். Believe in that promise that the Lord might heal you. அப்பொழுது அவர் உன்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார். Then he will heal you and save you from destruction. மூன்றாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். Thirdly, we need the anointing of Holy Spirit. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Turning to book of Romans chapter 8. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், If the spirit that raised up Jesus from the dead dwell in you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிரோடு கூட எழுப்புவார். He that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாருங்க, தெய்வீக சுகத்துக்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். For divine healing we need an anointing. அப்படி அபிஷேகத்தால நிரப்பப்படும் போது When filled with an அந்த anointing, உயிர்ப்பிக்கிற வல்லமை, that quickening power, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, the quickening power that raised Jesus from the dead, நம்முடைய சாவுக்கு எதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். will be able to quicken our mortal bodies too. அதனால தான் தெய்வீக சுகத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் Therefore those who surrender to stand for divine healing, முதலாவது பிள்ளைகளாக இருக்க வேண்டும். first they should be children. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய மகனாக மகளாக அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். That is, preserve the experience of being washed by his holy blood. இரண்டாவது, தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். Secondly, place their faith upon the word of God. விசுவாசம் வைத்து அந்த வசனங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். Placing their faith, they have to confess the word. ரட்சிப்புண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும். For salvation it shall be believed in the heart and confessed with the mouth. அந்த வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் விசுவாசி. Therefore believe the word in your heart. அவரே என்னுடைய பரிகாரி, He is my healer. அவர் என்னை குணமாக்குகிற தேவன், He is the Lord that healeth அவர் me. என்னை விலகுவதில்லை, என்னை கைவிடுவது இல்லை. He will never leave me nor forsake me. என்னுடைய வியாதி படுக்கை அவர் மாற்றி போடுவார் He will remove my bed of sickness. என்று நாம் அதை இருதயத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, வாயிலே நாம் அதை தொடர்ந்து அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கவர். Not only believing in our heart, we need to confess it in our mouths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம். Thirdly, the anointing of Holy அந்த Spirit. வியாதி படுக்கையில ஒரு ஆவி நிறைவுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருங்க. Yield yourselves to the infilling of the Spirit in that bed. நான் என்னுடைய ஊழிய நாட்களில் ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சமயம் என்னுடைய கன்னத்தின் ஒரு பகுதியிலே ஒரு கட்டி வந்திருந்தது. அந்த கட்டி அது மிகவும் வேதனை கொடுக்கக்கூடியதாய், அது நிமித்தம் வாயை கூட திறக்க முடியாத ஒரு நிலவரம். ஆயினால் எந்த ஒரு சாலிட் ஃபுட் எதுவும் எடுக்க முடியாது. பள்ளி இடுக்குகளின் வழியாக ஊற்றப்படுகிறது தான் வயிற்றுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக அதிகமாக வேதனையும் கஷ்டம் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அதிகமாக பார்க்க வந்ததிலிருந்து நான் விளங்கி கொண்டேன், நான் மரிக்கப் போகிறேன் என்று விளங்கி கொண்டேன். பொதுவாக நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சா கடைசியாக ஒரு முறை போய் பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாரும் பார்க்க வருவாங்க. அதிலிருந்தே வியாதி படுக்கையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் சீக்கிரமாக போய் சேர போகிறோன்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு நன்றாக தெரிந்தது. அன்றைக்கு இரவு இந்த ஈஸ்டரில் அப்படியே நான் கடத்தப்பட்டிருந்தேன். மற்றபடி என்னால் எழும்பவும் நடக்க ஒன்றும் முடியாது. சரீரத்தில் ஒரு பலனும் கிடையாது. தாங்க முடியாத வேதனை. நான் கண்களை மூடி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன். இருதயத்துக்குள்ளே இருந்து ஒரு ஜெபம், ஆண்டவரே நீங்கள் என்ன இந்த ஊழியத்துக்குன்னு அழைச்சி கொண்டு வந்தீங்க, இதோ நான் மரிக்க போகிறேன். ஆண்டவர் என்னை குறித்த உடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? அப்படி ஊழியத்திலிருந்து மரிக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்தீங்களோ? ஒருவேளை 5 வருஷம் 6 வருஷமா மரிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. நாட்கள் முடியுமேமானால் நான் மரிக்கத்தான் வேணும். ஆனால் எனக்குள்ள இன்னும் எவ்வளவோ வளர வேண்டியிருக்கே ஆண்டவரே.
உடைய சுபாவங்கள் எவ்வளவோ எனக்குள்ள கட்டப்பட வேண்டி இருக்கே ஆண்டவரே. இந்த நிலவரத்தில் நான் மரிச்சனா எப்படி ஆண்டவரே நான் சீயோனுக்கு வருவேன்? ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்கள் எவ்வளவோ குறைவுள்ளதாக இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி நான் அழுதேன். மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மரிச்சா நான் போக வேண்டிய அந்த இடத்துக்கு போக முடியாது. நான் வாசிக்கிற தேவனுடைய வசனத்தின்படி நான் ஒரு பூர்ணத்துக்குள்ளே வரணுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அழுதேன். அழுது என்னையும் கண்ணிலேருந்து வாயை திறந்து ஜெபிக்க முடியல. இருதயத்துக்குள்ளே தான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்ணிலிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரம் திடீரென்று ஒரு அபிஷேகம் என் மேல் வந்து இறங்கினது. அந்த அபிஷேகம் என் மேல் வந்து இறங்கின பிற்பாடு நான் அந்த படுத்திருந்த அந்த ஈஸி சேரில் இருந்து நான் அப்படியே அந்த சேருக்குள்ள உட்கார்ந்து கொண்டே துள்ள ஆரம்பித்தேன். பிற்பாடு வாயை திறந்தும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசினேன். அப்புறம் அப்படியே மயங்கிட்டேன். நான் நினைக்கிறேன் 20 minutes அப்படி இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்படியே மயங்கிட்டேன். காலையில் 8 மணி போல் முகத்தில் சூரிய வெளிச்சம் அடித்த பிறகு தான் நான் கண்ணை திறந்து பார்த்தேன். என்னுடைய சரீரத்தை ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன். என்னுடைய கண்ணத்தை தொட்டு பார்த்தேன். அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கிருந்து அந்த கட்டிக்கு என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. எனக்கு எப்படியாவது கண்ணாடியை பார்க்கணும், அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எழும்பி கண்ணாடியை போய் எடுப்பதற்கு எழும்புவதற்கு கால்களில் கொஞ்சம் கூட பலன் இல்லை. எனதை கவனித்துக் கொண்டிருந்த சகோதரன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தபடியினால் அவர்கள் கொஞ்சம் காலை கடன்களை முடிப்பதற்காக போயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பிற்பாடு எப்படியோ தட்டு திருமாறி குனிஞ்செறிஞ்சு சோத்தை தடவி அப்படியே வந்து ஒரு கண்ணாடிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே பார்த்தேன். அந்த கட்டியே ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஒரே நாள் நைட்டுக்குள்ளே என்ன ஆச்சு, அது இருந்த இடம் கூட தெரியலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு ஆண்டு எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருந்தார். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே நான் மெட்ராஸ் சென்ட்ரல் லோக்கல் ஃபெய்த்தோம். சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு யாராவது போக வேண்டி இருந்தது. நானே அந்த மார்னிங் சர்வீஸ்க்கு நான் போனேன். அதுக்காக சனிக்கிழமை சாயந்தரம் போயிருந்தேன். ஃபெய்த்தோம்குள்ளே நுழையும் போது அங்கே அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஹாலில் சிஸ்டர்ஸ் 4 பேர் உட்காந்து பேசி கொண்டிருந்தாங்க. என்னன்னு தெரியல, இந்த தம்பி ஜான் பாலுக்கு வந்திருக்கிறது கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க, அது இறந்துடணும், இந்த 2-3 நாளில் இறந்துரும்னு சொல்கிறாங்க, பாவம் இந்த தம்பி அப்படின்னு அங்கேருந்த ஒரு தாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பார்த்தவங்க எழும்பி ஒரே ஓட்டம் உள்ள ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ கோஸ்ட் தான் வந்திருக்கு, தோளில் ஒரு பையையும் போட்டுக்கிட்டு. அன்றைக்கு மார்னிங் சர்வீஸை நான் நினைவு கூறுகிறேன். என்ன ஒரு வல்லமையாக இருந்தது தெரியுமா? ஏன்னா தேவனுடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கும் போது ஜீவியத்தில் எல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் அனுபவமாக இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ஒரு ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with God. ஒரு முறை பிரெயின் ஃபீவர் வந்து நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இதே போலதான் கிருபையாய் ஒரு விடுதலையை தந்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க சிஸ்டர். There is nothing impossible with God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் கர்த்தரிடமிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், if we should receive a deliverance from God, உங்களுடைய வியாதி எதுவாக இருக்கட்டும், whatever be your sickness, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கட்டுகள் எதுவாக இருக்கட்டும், whatever be the bands in your family, கர்த்தர் தன்னுடைய கரத்தை நமக்காக நீட்ட வேண்டுமேயானால், if the Lord should stretch his hands for us, முதலாவது அவருடைய மகனாக மகளாக இரு. first become a son and அவருடைய daughter. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்ட மகனாக மகளாக இரு. His son and daughter being washed by his blood. வீணான வைராக்கியம், சண்டைகள், பகைகளை வைத்துக் கொண்டிராத
வைக்காதே. Have no harbor no bitterness and hatred and envy. அவைகள் உன்னை தேவனை விட்டு அகற்றி போட்டுவிடும். Because they will take you far away from God. இப்பொழுது அது உனக்கு ஒன்றும் தெரியாது. Now you may not know it. ஆனா சவுல் ராஜாவை போல தேவனை தேட வேண்டிய ஒரு நேரம் வரும்போது கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு பதிலும் இருக்காது. But like King Saul, you may have to seek God once and he will not have answer you. பவுலுடைய முடிவு எவ்வளவு நிர்பந்தமான முடிவு. What a miserable state his end was. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுது அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டவர்களாக இருப்போமாக. Therefore we his children need to be washed by his blood always. தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளை முழு இருதயத்தோடு கூட விசுவாசிப்போமாக. With our whole heart let's believe the word of God and promise. இருதயத்தில் விசுவாசிக்கிறதை வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இருப்போமாக. What we believe in the heart let us confess it with our mouth. அப்பொழுது விசுவாசத்திலே ஒன்று கூட பலப்பட ஏதுவாக இருக்கும். Then we will be made strong in our faith once again. மூன்றாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க நீங்கள் ஒரு ஆவியின் நிறைவுக்கு எப்பொழுதும் உங்களை ஒப்புக்கொடுங்க. Thirdly, you who are anointed, give place for the infilling of the Spirit. அந்த பலவீனத்தில் அவர்தான் உங்களை பலப்படுத்த கூடியவர். Then he will strengthen you in your weakness. அந்த பலவீனப்பட்ட நேரத்தில் அவர்தான் உங்களை உயிர்ப்பிக்க கூடியவர். Then he will quicken you in your weakness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக ஆபிரகாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். Likewise Abraham was blessed spiritually. இரண்டாவது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். And secondly with materialistic blessings. மூன்றாவதாக சுகமாகிய அந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு உண்டாயிருந்தது. And thirdly he and his wife had the blessing of healing power of God. கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண விரும்புகிறார். God wants to shower the showers of blessing. மழை பெய்யும்போது எப்படி ஒரு செழிப்பும் ஒரு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. As to how there will be a prosperity and greenery when there is rain. அதே போல கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை சம்பூர்ணமாய் பெய்ய பண்ண விரும்புகிறார். So also the Lord wants to shower plentifully the showers of blessing upon your family. கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமேயானால் If the Lord should do this, நாம் என்ன செய்ய வேண்டும்? what ought we to do? கர்த்தர் எப்பொழுது அந்த பரிபூர்ணமான அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் நமக்கு தர முடியும்? When shall the Lord shower upon us the plentiful rain of blessing? ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், He who blessed Abraham, ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், he who blessed Isaac, யாக்கோபை ஆசீர்வதித்தவர், he who blessed Jacob, நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர், he who is the same yesterday, today and உங்களை forever. ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wants to bless you. ஆனால் கர்த்தர் அப்படி செய்யும்படியாக But that the Lord may do this, நாம் செய்ய வேண்டிய காரியம், what we should do is சகரியாவுடைய புத்தகம் book of Zechariah 14ஆம் அதிகாரம் chapter 14 17ஆம் வசனம். and verse 17. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. இங்கே யார் மேல மழை வராதுன்னு சொல்லியிருக்கு? Upon whom there shall be no rain. கர்த்தரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை என்று நான் வாசிக்கிறேன். There shall be no rain upon those people who do not come to Jerusalem to worship God. மழையாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பகரப்பட வேண்டுமேயானால் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாய் வர வேண்டும். If that shower of blessing which is spiritual and physical blessing should be showered upon our family, we need to come to worship God. இதுல எல்லா பகுதியும் எடுத்து பேச நேரம் இல்ல. No time to meditate on all the aspects of this. அதுல ஒரே ரெண்டு காரியங்களை மாத்திரம் எடுத்து பேச விரும்புகிறேன். But I want to speak only two things out of it. ஒன்று அவரை தொழுது கொள்ளுதல். One, worshiping Him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் அவரை தொழுது கொள்ளாவிட்டால் கர்த்தர் நம்மேல் மழையை வர்ஷிக்க பண்ண முடியாது. If we don't worship God, He can shower no rain upon us. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக இருக்கும்படியாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும். That we might have the blessing of God, we need to worship God. தொழுது கொள்ளுதலை குறித்து 14ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, About worship, Psalm 14 and verse 4. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. They call not upon the Lord. யார் கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டார்கள் என்று இந்த 14ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். In Psalm 14, who will not worship God?
அக்கிரமக்காரர்கள், iniquitous, அல்லாவிட்டால் பாவிகள், or sinners, அல்லாவிட்டால் துன்மார்க்கர்கள், or wicked. கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய மழையாகிய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண முடியாது. The Lord cannot shower the showers of blessing upon them. அப்படிப்பட்ட துன்மார்க்கர் பாவிகள் மேல் பிசாசு மழையாகிய அவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுமானால் வர்ஷிக்க பண்ணுவான். Upon the iniquitous and sinners the devil may shower his rain upon them. ஆனால் துன்மார்க்கருடைய வருமானத்தில் துன்பம் உண்டு, வேதனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says there is pain and torment in the income of the wicked. எவ்வளவோ கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், They may earn crores, ஆனா அதுல ஒண்ணும் சந்தோஷம் இருக்க போறதில்லை. but there can be no joy in ஏனென்றா it. தேவன் கூட இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும். Because joy only if God with us. தொழுது கொள்ள வரலான தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. If we don't come to worship God, we cannot feel his கர்த்தர் அவர்களுக்கு presence. அந்நியராக இருப்பார். God will be a stranger to them, ராத்தங்க வருகிற ஒரு வழிபோக்கனை போல இருப்பார். just as a traveler by night, ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியை போல இருப்பார். or a mighty man that cannot save. அக்கிரமக்காரர் கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. Iniquitous cannot call upon God. ஆகையால் தான் நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். That is why we should always be cautious to sanctify our lives. நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, Turning to Hebrews 12 verses 16 and 17. ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். He was rejected. அவன் தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினான். He desired to have the blessing from ஆனால் God. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அவன் ஆகாதவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட ஆகாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டான். But the word of God says that he was rejected, that he cannot enjoy blessings. காரணம் என்ன? Reason. ஒரு பக்கத்தில் அவன் வேசிக்கல்லனாக இருக்கிறான், On one hand he was a fornicator. இரண்டாவது புசிப்பு குடிப்பு, இதான் பிரதானம். இது நிமித்தம் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். On the other hand he was desirous about the morsel of meat, therefore sold his birthright. மூன்றாவது சீர்கெட்டவன். Thirdly, profane. இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரனாக அவன் இருக்கும்போது When he was such an iniquiter, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு கொடுக்கப்பட how முடியும்? can the blessing of God be given him? அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினான். He desired to have God's blessings. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று சொல்லி. But the word of God clearly says he was rejected. ஆகையினால் தான் நாம் அக்கிரமக்காரராய் காணப்படாதபடிக்கு, Therefore that we might not be iniquitous, அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்படும்படியாய், that the iniquity might depart from அந்த us, பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்படும்படியாய், that the sins may be taken away from us. குற்றத்தை குற்றமாக நாம் உணர வேண்டும். Accept the fault as fault itself. நம்முடைய குற்றம் குறைகளை மூடி மறைக்க நாம் பிரயாசப்படக்கூடாது. Never try to cover our sins and faults. சிலர் அதிகமாக பேசி நியாயம் பேசி தங்களுடைய காரியங்களை மூடி மறைக்க பிரயாசப்படுவார். Some justify themselves a lot and try to cover their sins. நான் நம்முடைய டெபுட்டி சீஃப் பாஸ்டர் இருந்த பாஸ்டர் எஸ்பி ஏர்னஸ்ட் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட பல காரியங்களில் இதுவும் ஒன்று. This is one thing that I learned from Pastor S.P. Ernest, who was a late deputy chief pastor. ஏதாவது காரியங்களை விசாரிக்கப்படும் போது பாஸ்டர் என்ன செய்வார், அவங்கள வர சொல்லிட்டு, ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லாட்ட விசுவாசிகளாக இருக்கலாம், வர சொல்லி இல்லை நம்ம கொஞ்ச நேரம் லெட் அஸ் ப்ரே ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்பார். இப்போ பாஸ்டர் ஜெபிக்கிறதுனால அவங்களும் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ½ அன் அவர் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். ஜெபிச்சுட்டு பிற்பாடு கண்களை திறப்பார். கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்குது என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய பகுதியில் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லக்கூடியதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவங்க கொஞ்சம் சொல்லி முடித்தவொடனே அடுத்தவங்க சொல்கிறத கர்த்தருடைய சமூகம் சொல்லுவார். சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை வச்சிருவார். பாஸ்டர் ஒன்றும் ஆர்கியூ பண்ண ஒன்றும் போக மாட்டார். பாஸ்டர் நான் ஒரு லாயர் இல்லை, நீங்களும் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் சம்பந்தம் நீயும் சொன்ன, தேவனுடைய சம்பந்தம் நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன போய் சொன்னீங்க, எந்த காரியம் உங்களுடைய பகுதியில் தவறு என்று சொல்லி உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஆகையினால நான் தேவ சமூகத்தை ஜெபிச்சு நான் உங்களை ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு ஆண்டவரே இவர் 2 பேரும் உடைய சமூகத்தில் வந்தாங்க, வந்து இந்த காரியங்களை சொன்னாங்க, அவர் இப்படின்னு சொன்னார், இவர் இப்படின்னு சொன்னார், இந்த காரியங்கள் எது உண்மை பொய் என்பதை கர்த்தர் அறிவீர், கர்த்தர் எங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி ஆயிற்றே, கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக என்னுடைய கருத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு
ஜெபிச்சுட்டு அன்பாக அவர்களை பார்த்து பேசி அனுப்பி விடுவார். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு வாரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. நாட் ஈவன் 1 வீக். ஒரு ஊழியக்காரர், ஒரு சீனியர் எல்டர், ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி, மெட்ராஸில் ஒரு பெரிய சபையில் இருந்தார் பொறுப்பா. பாஸ்டர் அவரை கூப்பிட்டு விட்டு இருந்தார். உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. பாஸ்டர் இல்லை இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லப்பட்ட இந்த காரியம் அது உண்மையா? பாஸ்டர் இல்லை, ஆமான்னு சொல்லுங்கள், இல்லாட்ட இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் விசுவாசிக்க போகிறேன். கர்த்தருடைய சமுத்திரம் நீங்கள் சொல்றீங்க, என்ன சொன்னாலும் அதை விசுவாசிக்க போகிறேன். இல்லை பாஸ்டர், சரி ஆண்டவரே, இவர் மேலே இப்படி ஒரு குற்றம் சொன்னாங்க ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய மகன் அப்படிப்பட்ட காரியம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அந்த தவறு அதை செய்யாதபடினால ஆண்டவரே நீர் அவர் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்திலையும் இன்னும் அதிகமாய் நீர் பிரயோஜனப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சிட்டார். முடித்து பாஸ்டர் மட்டும் வெளியே வந்தார். அவர் முகம் ரொம்ப ஒரு மாதிரி கலங்கி போயிருந்தது. நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே ஒரு வாரம் கூட அவர் ஊழியத்தில் கிடையாது. அவர் இருக்க முடியல, ஆண்டவர் தூக்கி வீசி எரிஞ்சிட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லாட்டா அவங்கள கேட்க இவங்களுக்கு அவங்க அந்த நீதி, இவங்க இந்த நீதி, இதுன்னு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நானும் கூட அவர்கிட்ட பார்த்த அந்த காரியம் நல்லா நம்ம ஜெபிச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் கர்த்தருக்குள்ளாக இருக்கணும், கர்த்தருடைய வரிகளை போகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள இந்த பூமிக்குரிய சிந்தியோடு இருக்கவங்கள நீங்கள் ஒரு நாள் ஒன்றுமே கரெக்ட் பண்ணவே முடியாது. உங்களுடைய நேரம்தான் விருதாவாகும். கர்த்தருக்குள்ளாக வளரணும். அவருடைய திவ்ய சுவாபத்துக்குரிய வளர்ந்து எப்படியாவது ஒருவேளை நாளைக்கு மரிக்கலாம், எந்த நேரம் எதுவும் சம்பவிக்கலாம், நான் கர்த்தருடைய சமத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்தல் உள்ளவங்க தான் தங்களை தாழ்த்தி உள்ளது போல சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது, லாயிரப்படம் இந்த பக்கம் அந்த பக்கம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது நமக்குரிய காரியம். நமக்கு தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. So நானும் நீங்களும் அக்கிரமக்காரராய் துன்மார்க்கராய் இருக்கக்கூடாது. You and me should not be iniquitous and wicked. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளலாம். They may call upon the Lord. கூட்டங்களுக்கு வரலாம். They may come for the meetings. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அக்கிரமக்காரர் தேவனை தொழுது கொள்வதில்லை. But the word of God says the iniquitous cannot worship God. அல்லாவிட்டால் நீ தேவனை தொழுது கொள்வதை கர்த்தர் அங்கீகரிக்கிறதில்லை. Or else God will never accept your worship. ஆண்டவரிடத்தில் ஒரு திரளான கூட்டம் ஜனங்கள் இப்படியாக சொன்னார். Multitude came to Jesus and said, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? Lord, in thy name we cast out devils. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை நடப்பித்தோம் அல்லவா? In thy name we did signs. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? In thy name we cast out the devils. ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருந்தது? What was the word of God unto அக்கிரம them? செய்கைக்காரரே, Ye workers of நான் உங்களை iniquity, அறியேன், depart from me, என்னை விட்டு அகன்று போங்கள். for I know thee not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. So நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுவோமாக. you and me, let's fear நம்முடைய God. ஜீவிதத்தில் அக்கிரமம் இருக்குமே ஆனால், If there be iniquity in our தேவனுடைய life, வசனத்துக்கு மாறாக புறம்பாக நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போமே ஆனால், if we are contrary to the word of God, ஒருவேளை உலக பிரகாரமாக பார்க்கும்போது நாம் மேன்மையாக காணப்படலாம். in a worldly sense you may be exalted, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை மதிக்கலாம். maybe others respect you, ஆனால் தேவன் உங்களை நீங்கள் இருக்கிற அந்த நிலவரத்தில் உங்களை காண்கிறார். but God sees your state. மனிதன் முகத்தை பார்க்கிறான், Man looks at the ஆனால் countenance, தேவனோ இருதயத்தை but பார்க்கிறார். God at the heart. எந்த அளவுக்கு நீ தேவனுடைய வசனத்தின்படி உன்னை காணப்பட உன்னை ஒப்பு To கொடுத்திருக்கிறார், the extent that you have yielded to the word எந்த of அளவுக்கு God, நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நீ to கனப்படுத்துகிறாய், what extent do you yield and obey the word of God and honor தேவனுடைய God? வார்த்தைகளை நீ அலட்சியம் பண்ணுகிறாயோ? Are you despising the word of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அக்கிரமக்காரன் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. Workers of iniquity cannot call upon God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் அக்கிரமக்காரர்களாய் காணப்படும்போது When we are workers of நமக்கு iniquity, என்னென்ன தீமைகள் சம்பவிக்கும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. the word of God tells about all the evil that shall come upon நாம் us. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Jeremiah 5:25,
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் அல்லாவிட்டால் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை விலக்கி உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வர ஒட்டாதிருக்கிறது. Your iniquities have turned away the blessings of God and has withholden good things from you. ஏசாயா 50 அதிகாரம் 11 வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Book of Isaiah chapter 50 and verse 11. இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். ஏசாயா 51. Isaiah 51. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தருதர் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? நான் விற்று போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I have sold you. நீங்கள் அக்கிரமக்காரராக இருக்கிறீர்கள். Because you were நான் iniquitous. உங்களுக்கு தள்ளுதற் சீட்டை நான் கொடுத்து விட்டேன். I have given you the bill of நீங்களுடைய divorcement. வசனத்தின்படி கீழ்ப்படிய உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதில்ல. You don't yield yourself to the word of God. நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You are proud. உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களுடைய கண்களை மறைக்கிறது. Your riches are blindfolded in உங்களுக்கு your இருக்கிற eyes. படிப்பு மேன்மைகள் உங்களுடைய கண்களை மறைக்கிறது. Your studies and high status have blindfolded. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord நான் says, உங்களை விற்று போடுவேன். I will sell you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாத்திரமல்ல, ஏசாயாவுடைய புத்தகம் 57 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கும்போது, Not only that, book of Isaiah 57 and verse 17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the God's holy கர்த்தர் name. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னை அடிப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will smite because of the இந்த iniquity. தேவ ஜனத்துக்குள்ள இருந்த அக்கிரமம் என்ன? What was the iniquity among the people of அவளுக்கு God? இருந்த அக்கிரமம் பொருள் ஆசை. Covetousness. எப்பொழுது பார்த்தாலும் சம்பாதிக்கணும். Always want to earn. எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மற்றவர்களுக்கு முன்பாக மதிப்பாக இருக்க வேண்டும். Always want to be respectful rich men. ஆகையினால் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறதை பற்றி கவலை இல்லை. Therefore they are not worried about living according to the word ஆனால் of கர்த்தர் God. எச்சரிக்கிறார். But the Lord wants, நான் உன்னை அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will smite you. மாத்திரமல்ல, Not only that, நாம் சங்கீதத்திலே 31 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும்போது, Psalm 31 and verse 10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து, என் அக்கிரமத்தினாலே என்னுடைய பலன் குறைந்து. My strength faileth because of my iniquity. அதாவது பலன் குறைந்து என்று சொல்லும்போது நாம் வியாதிப்படுகிறதை அது காட்டுகிறது. Strength faileth, it means we fall sick. உன்னுடைய அக்கிரமம் உன்னுடைய வியாதிக்கு காரணமாக நீ பலன் குறைந்து போவதற்கு காரணமாக காணப்படுகிறது. The reason for your sickness is your iniquity. ஆயாதான் நம்முடைய ஜீவிதத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் இவைகள் அற நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருப்போமாக. Therefore let us beware of being washed from our sins always. அக்கிரம் பாவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தா எந்த நன்மையும் வர ஒட்டாதபடி அது தடுக்கும் என்று முதலாவது பார்த்தோம். If sins and iniquities are in our life, we will have no good things in our life. அது மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தம் நாம் விற்கப்பட்டு போய் விடுவோம். Not only that, we will be sold because of our iniquities. மூன்றாவது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை அடிப்பார். Thirdly, the Lord will smite us because of our iniquity. நான்காவது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய பலன் குன்றும் அல்லாவிட்டால் நாம் வியாதிப்பட்டு போவோம். Fourthly, we will fall sick or strength fail because of iniquity. ஐந்தாவது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஒளிந்து போக பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Fifthly, it is written, the Lord will cause us to go away because of our iniquity. குறித்து எசேக்கியேல் 16 அதிகாரம் 49-50 வாசிங்க. Ezekiel chapter 16 verses 49 and 50. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கവും ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அவர்களை ஒழித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I took them away. அந்த சோதோம் குமாரனுடைய அந்த அக்கிரமம் அது அவர்களை ஒளிந்து போகும்படியாக செய்தது. The iniquity of Sodom and Gomorrah made them taken away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர்
ஆசீர்வாதத்தின் மழை நம்மில் பெய்ய பண்ணும்படியாக தான் விரும்புகிறார். But the Lord desires to shower blessings upon us. ஆனால் அப்படி செய்ய வேண்டுமேயானால் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். But that he may do that, we need to call upon his name. தொழுது கொள்ளுகிறவர்கள் மேல்தான் மழையை அவர் வர்ஷிக்க பண்ண முடியும். The Lord can send his rain only those who worship God. தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது When we say about worship, அதை இரண்டு பகுதியாக நாம் படிக்கலாம். it can be classified into two. ஒன்று, அக்கிரமக்காரர்கள் அவரை தொழுது கொள்ள முடியாது. One, the iniquitous cannot worship God. அவரை தொழுது கொண்டாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். Even if they call, then the Lord will not accept it. ஆகையால் எப்பொழுதும் அக்கிரமங்கள் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோமாக. Therefore let us be always washed and cleansed from our sins. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். The Lord is plentiful in order to forgive us and pardon us. அதனால்தான் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கும்போது, That is why Exodus 34 verses 7 and 9. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். Forgiving iniquity and transgression and sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் அக்கிரமக்காரராக நாம் காணப்படலாம். We may be iniquitous. பாவிகளாக காணப்படலாம். We may be sinners. என்றாலும் கூட கர்த்தரிடத்தில் நமக்கு ஒரு சகாயம் இருக்கிறது. But we have a help from God. அவர் அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதலை மன்னிக்கிறவராக இருக்கிறார். The Lord forgiveth our transgression and sins. அதனால்தான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது, That is why St. Paul writing to Romans, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Romans 5 and verse 6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Christ died for the ஆண்டவராகிய iniquitous. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார். Lord Jesus Christ has died for you and நம்மை me. நியாயந்தீர்க்கும்படியாக அல்ல, Not to judge அந்த us, அக்கிரமத்திலிருந்து பாவங்களில் நம்மை தூக்கி எடுக்கும்படியாய், but that he might lift us up from தன்னுடைய ungodliness, பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாய், that he might shed his holy blood. தேவன் மனிதனாக இயேசு என்கிற நாமத்தில் அவதரித்து வந்தவர். Jesus incarnated in the name of Jesus. தம்முடைய பரிசுத்த இரத்தம் முழுவதும் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நீக்கப்படும்படியாக சிந்தி இருக்கிறார். He shed his whole blood for iniquities and sins. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறது மாத்திரமல்ல, Not only that he shed his holy blood for us, தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, not only he has offered himself as a sin atonement, அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். he ever intercedeth and prayeth for you and me. அதைத்தான் ஏசாயாவுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். About that we read in book of Isaiah chapter 53. 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், made intercession for the transgressors. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பை பாருங்க. Look at the love of our Jesus. அந்த அக்கிரமமானது நம்முடைய ஜீவியத்தில் எந்த ஒரு நன்மை நமக்கு வரவட்டாதபடி தடுக்கிறது. That iniquity withholds good things from our life. அந்த அக்கிரமமானது நம்மை பலவீனப்படுத்தி நம்மை வியாதிப்படுத்தி போட்டு விடுகிறது. That iniquity makes us weak and sick. அந்த அக்கிரம பாவங்கள் நம்முடைய காணப்படும் போது நாம் விற்கப்பட்டு போய் விடுகிறோம். That iniquity maketh us ashamed. அந்த அக்கிரமமாகிய பாவங்கள் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஒழித்து விடுவார். The Lord will take us away if we have that iniquity. இப்படி அந்த அக்கிரமம் பாவங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்புகள் இப்படியாக இருந்தாலும் கூட, Though judgment is like that for our iniquity, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களில் நாம் மடிந்து போகிறதை விரும்புகிறவர் அல்ல. the Lord doesn't want us to die in our transgression. அதனால் தான் நம்முடைய அக்கிரமங்களுக்காக வேண்டி அவர் மரித்தார். Therefore he died for our transgressions. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த இரத்தம் முழுவதையும் அவர் சிந்தினார். And he shed all of his holy blood upon the cross. இப்படி தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினது மாத்திரமல்ல, Not only he shed his blood, அவர் நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். he is making intercession for us. கல்வாரி சிலுவையிலும் கூட அவர் வேண்டிக் கொண்டிருந்தாரே. Intercession on the cross also. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி, Father, forgive them for they know not what they do. ஆக நம்முடைய கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக Even before the door of grace can be நம்முடைய closed, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புவோமா, let us repent from our நம்முடைய iniquity. பாவத்தை விட்டு மீறுதல்களை விட்டு நாம் மனம் திரும்புவோமாக. Let us repent from our transgressions and கர்த்தர் sins. இப்பொழுது உனக்கு முன்பதாக கிருபையுள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார். Gracious God has manifested himself before you. இன்னும் உன்னுடைய கிருபையின் வாசல் அடைபடவில்லை. Door of grace is not yet ஆனால் அந்த closed. கிருபையின் வாசல் அடைபடுமே ஆனால், But if it be closed, பிற்பாடு நீ இரக்கத்துக்கும் தயவுக்கும் எவ்வளவு கெஞ்சி கதறினாலும் then கூட, how much ever you may plead for mercy and grace. இதோ ஏசா அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான்.
Esau desired the blessing. ஆனாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவன் என்று சொல்லி புறம்பே தள்ளப்பட்டான். But he was rejected for he was unworthy. அதேபோல நாம் கூட எவ்வளவு கதறி அழுதாலும் பிற்பாடு புறம்பே தள்ளப்படுவதே நம்முடைய முடிவாக இருக்கும். How much ever we may plead, then we will be rejected. ஆகையால் கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிற அந்த நாட்களில் Therefore in the days graciously the Lord has given us. நானும் நீங்களும் அவரை தொழுது கொள்ளுகிற அந்த தொழுது கொள்ளுதலை அவர் அங்கீகரிக்கும்படியாக, You and me, that we might be accepted of our worship. அவர் நம்மேல் தம்முடைய மழையாகிய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாக, That he might cause the shower of rain upon நம்முடைய us. குற்றத்தை குற்றமாக உணர்ந்து அதை ஒத்துக்கொள்வோமாக. Let us accept our fault as it is. அதனால் தான் எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, That is why in Jeremiah 3:13 we see, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமத்தை நீ ஒத்துக்கொள், acknowledge your iniquity, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதை நீ ஒத்துக்கொள். acknowledge that you have not hearkened to my நம்முடைய குறை voice. குற்றங்களை குறித்து ஒரு மெய்யான மனஸ்தாபம், அது குற்றம் என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நொறுங்குண்ட இருதயம் நமக்கு இல்லாவிட்டால், If we do not have a genuine repentance and accepting heart for our sins, கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிக்க முடியாது. the Lord cannot forgive those sins. நான் அதனால தான் அந்த ராபோஜன சமயங்கள்ல எல்லாரும் எழும்பி அறிக்கையிட வேண்டும் என்று நான் வற்புறுத்த மாட்டேன். That is why during the communion service I don't force everyone to make confession. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மெய் மனஸ்தாபத்தோட அறிக்கையிடுங்க. You need to confess your sins with genuine repentance. ஏதாவது பொதுவாகவும் எழும்பி நீங்கள் அறிக்கையிடும்படியாக ஆவியானவர் ஏவினால் அதை எழும்பி அறிக்கையிடுங்க. If the Spirit urges you to confess in general, then you can do that. அப்பொழுது எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். Then when all of us pray, it will be useful to you. இல்ல அறிக்கை பண்ணாதான் ராபோஜனம் என்று அப்படியாக சொல்லும்போது, But when we say communion service only if you confess, அவ எழுப்பி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்ன சொல்லிட்டு உட்கார்ந்துருவாங்க. then they will say something else. ஒரு மெய்யான ஒரு மனஸ்தாபம், நொறுங்குண்ட இருதயம், கண்ணீர் இவைகளெல்லாம் இல்லாட்ட கர்த்தருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாது. If we do not have genuine repentance and tears, the Lord cannot forgive our sins. அப்படிப்பட்டவருடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே சேமித்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். The sins of such ones will be accumulated. அதனால தான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, That is why when we read in Isaiah 59:12, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து, எங்களுடைய மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்து, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்களுடைய மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாருங்க, இந்த மூன்று விதத்தை, ஒன்று எங்களுடைய பாவங்கள் மிகுதியாக இருக்கு. 3:1 our transgressions are multiplied. அதாவது ஆண்டவரால் அறிக்கைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்லை. That is, those things which are confessed are not forgiven. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். They have deceived themselves. எல்லாம் ஒரு முடிவு வரும்போது தெரியும். When the end comes, it will அந்த be மரணத்தின் known. எல்லையில வந்து நீ நிக்கும்போது தெரியும். When you stand at the brim of death, you will know it. உன்னை சுற்றி பிசாசுடைய தூதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். The devil and his angels will be around you. தேவ தூதர்கள் அல்ல. Not the angel of உன்னை God. அழைத்து செல்லும்படி தேவ தூதர்கள் அல்ல, தேவன் அல்ல வரப்போகிறார். Not God and his angels to invite you. ஏன்னா அந்தந்த பாவங்களை குறித்து அதை ஒத்துக்கொண்டு மெய் மனஸ்தாபத்தோடு கூட நொறுங்குண்ட இதயத்தோடு அறிக்கை செய்யாமல் இருக்கும்போது, Because when you don't confess your sins with genuine repentance, accepting your sins, நாம் வாசிக்க கேட்ட இந்த 12ஆம் வசனத்தின்படி, according to this verse அந்த 12, பாவங்கள் மன்னிக்கப்படாததாக அப்படியே சேமித்து வைக்கப்படுகிறது. sins not being forgiven, it's ஆகையால் தான் accumulated. மிகுதியாக இருக்கிறது. Therefore it is multiplied. மாத்திரமல்ல, இரண்டாவது அவைகள் உனக்கு விரோதமாய் அறிக்கை சாட்சியிடுகின்றன, அறிக்கையிடுகின்றன. Secondly, sins testifying against us. மூன்றாவதாக Thirdly, அந்த பாவங்கள் எங்களோட கூட இருக்கிறது என்று இஸ்ரவேலர் சொல்லுகிறார். the Israelites say the sins are with us. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்களாக இருந்தால், If we are washed with this blood, அந்த பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போய்விடும். that sins will be taken away from us. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு நம்மை விட்டு அகன்று போய்விடும். As far as the east is from the west, so far it அந்த will be பாவங்கள் gone. சமுத்திரத்தின் ஆழத்திலே போடப்படும்.
போடப்பட்டு போய்விடும். Those sins will be cast into the depth of the sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் எப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, But when our sins are not அந்த forgiven, பாவங்கள் அப்படியே சேமித்து வைக்கப்பட்டு மிகுதியாகி விடுகிறது. they are saved and accumulated. அவைகள் உனக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. They testify against us. மாத்திரமல்ல அந்த பாவங்கள் உன்னோடு கூட தான் இருக்கிறது. Not only that, the transgressions are then with us. எவ்வளவு பரிதாபகரமான காரியம். How pitiable it is. அநேகர் பாவ மன்னிப்பு குறித்து நிர்விசாரத்தோடு கூட இருக்கிறார்கள். Many are lied about their confession of sins. சகோதரனே, உனக்கு இப்பொழுது தெரியாது. Brother, now you may not know சகோதரி, it. இப்பொழுது உனக்கு தெரியாது. Sister, now you may not know it. நாட்களின் முடிவு வருகிறது. But the days, the end will come. அப்பொழுது நீ கதறுவாய். Then you will cry. அப்பொழுது நீ கண்ணீர் விடுவாய். Then you will shed tears. அப்பொழுது நீ பயப்படுவாய். Then you will fear. அப்பொழுது நீ கலங்குவாய். Then you will be troubled. ஒரு பரிதாபகரமாக ஒரு நித்தியத்துக்குள்ளே நீ And பிரவேசிப்பாய். you will enter into a pitiable உன்னோடு கூட eternity. யாரும் வரப்போறது இல்ல. None will come with you. ஆகையால் தான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Therefore let us be very cautious about our spiritual life. இப்படி தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி அவர்கள் சேமித்து வைக்கப்பட்டு அவர்களோடு கூட இருந்தால் அவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? Likewise, sins not being forgiven if it is heaped up, what does the Lord say? அவர்களே தங்களை குறித்து சொல்லுகிறார்கள். They say about themselves. அதை 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 10. நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களை போல பாழடங்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே குருடரை போல பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. Those ones who are not forgiven their sins, they will grope as the blind. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Zephaniah 1:17. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்யும்போது, When you sin against God, அல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாததாய் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்போது, or when your sins are piled up not being forgiven, குருடர் வருத்தப்படுகிறது போல நான் உன்னை வருத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். then the Lord says, I'll cause you to be in distress as the blind. இதைத்தான் ஏசாயா 59 நாம் 10 வாசிக்க கேட்டோம். This is what we read in Isaiah 59:10. நாங்கள் குருடரை போல நடக்கிறோம். We walk as the blind. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. Because our sins are எங்களுடைய unforgiven. பாவங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. Because our sins are piled up. அந்த பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. And those sins testify against us. ஆகையால் நாங்கள் குருடரை போல தடவி தடவி நடக்கிறோம். Therefore we grope as the blind. மாத்திரமல்ல, Not only that, இரண்டாவதாக குருடர் பட்ட பகலிலும் இடறி கீழே விழுகிறது போல, as the blind stumble at the noonday as the night. பொதுவாக இரவில் நாம் இடறுவோம். Normally in the night we stumble வெளிச்சம் இல்லாததனால. because there's no ஆனால் light. குருடருக்கு பட்ட பகலும் இருளாகத்தான் இருக்கிறது. But for the blind even the noonday is அதனால darkness. அந்த இரவிலும் கூட அவர்கள் அந்த பகலிலும் கூட அவர்கள் இடறுகிறார்கள். Therefore they stumble as at the noonday as the ஏதாவது night. ஒரு கல்ல இடறுகிறார்கள். They stumble at the stone. ஏதாவது ஒரு முள் மேல இடறுறாங்க. Stumble at a thorn. இல்லாட்டா ஏதாவது குழியில விழுந்து இடறி விழுகிறார்கள். Or they fall into a pit. குருடருக்கு இது இரண்டாவது உள்ள வருத்தம் இது. This is the second distress. பட்ட பகலிலும் கூட இடறி கீழே விழுந்து கொண்டிருப்பார். They stumble at the noonday as the night. மூன்றாவது குருடருக்கு இருக்கிற வருத்தம் என்ன? Third distress of the blind. மரித்தவர்கள் பாலிடங்களில் வாசம் பண்ணுகிறது போல, As the dead men in desolate places. நாங்களும் பாலிடங்களில் வாசம் We also dwell in desolate places. செத்தவர்கள் வாசம் பண்ணுகிற பாலிடம் இது. What is the desolate place of the dead men? அது கல்லறையாக இருக்கிறது. It's the graveyard. அதே போல குருடர்கள், So are the blind. அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள், Those ones who sin are not பாவங்கள் forgiven. எல்லாம் மிகுதியாக சேமித்து Those வைத்திருக்கிறவர்கள், ones who have multiplied their sins. பாவங்கள் அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. The sins testify against them. பாவங்கள் அவர்களோடு கூட இருக்கிறது. The sins are with them. அப்படிப்பட்ட குருடர்கள் பாலிடங்களில் வாசம் பண்ணுவார்கள். Such blind will dwell in desolate places. இவ்வுலகத்திலும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உனக்கு வரும். You will have judgment in this world நித்தியத்திலேயும் கூட, and even in eternity. அல்லாவிட்டால் மரித்தவுடன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற இடத்திலே காணப்படுவார். Or you will be in tormenting place soon after your death. அதற்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு, After the white throne judgment. சாத்தானுக்கு அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த அக்கினியும் கந்தகமான அந்த
கடலிலே நீ பங்கடைவாய். You will have part in the lake of fire where Satan and his angels are reserved unto. ஏனென்றால் உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படல. Because your sins are not forgiven. உன்னுடைய அக்கிரமத்தை நீ ஒத்துக்கொள்ளுகிறது. Because you don't accept your sins. எல்லாவற்றுக்கும் நீதி நியாயத்தை பெரிய ஞானியை போல பேசிக் கொண்டிருக்கிறாய். As a wise man you justify yourselves. சகோதரனே எச்சரிக்கையாய் இரு. Brother, be cautious. சகோதரி எச்சரிக்கையாய் இரு. Sister, beware. தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது நீ என்ன சொல்ல போகிறாய்? When you stand before the Lord, what will you say? நீ எவ்வளவோ ஞானமாக பேசுகிறது போல இருக்கலாம். It may be as though you have voice talk. உன்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கும். Your righteousness is but filthy rags. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியா முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். That our sins may be forgiven, first accept it. அந்த அக்கிரமங்களுக்கு மெய் மனஸ்தாபத்தோடு கூட அவரிடத்தில் அதை அறிக்கை செய்ய வேண்டும். Secondly, confess it with genuine repentance. அப்பொழுது ஆண்டவர் பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிப்பார். Then the Lord will wash and cleanse from our sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. காலைவேளை எத்தனை பேர் நாம் தேவனை நான் தொழுது கொள்ளுகிற ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? This morning how many of us can say that we worship God? அக்கிரமக்காரர் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. Iniquitous do not worship God. அவர்கள் தொழுது கொண்டாலும் கர்த்தரை அங்கீகரிக்க போறதில்லை. Even if they worship, God will not accept அவருடைய them. பரிசுத்த இரத்தத்தால் நீ கழுவப்பட்டு இருக்கிறாயா? You washed by his precious blood. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நம்மை நிதானிப்போமாக. 1 minute close your eyes and examine. ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நான் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேனா? Am I washed from my sins by his blood? அல்லாவிட்டால் இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் அவைகள் என்னுடைய ஜீவிதத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ? Or are these sins unforgiven which are piled up in my life? அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாதபடி சுய நீதிகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேனோ? Are we speaking about a self righteousness that it might not be forgiven? அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் If that sins are not forgiven, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுதலை அவர் அங்கீகரிக்க போறதில்லை. he will not accept our worship. நாம் இந்த வேளையில் நம்மை நாம் தாழ்த்துவோமாக. Let us humble ourselves at அந்த this moment. ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்துவோமாக. Humble ourselves like the publican. தேவனே பாவியாக என்மேல் கிருபையாக இரும் ஆண்டவரே. Lord, have mercy upon me, a sinner. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரே. I have sinned against thee, O Lord. உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி என்னுடைய ஜீவியம் இல்ல ஆண்டவரே. My life is not according to your word. என்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி எண்ணத்தின்படி நான் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் I ஆண்டவரே. have yielded myself according to my own ஓ whims. என்னுடைய சுய நீதியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் I ஆண்டவரே. stand upon my self righteousness. ஓ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் நீர் என்னை உணர்த்தி தருகிறீர். Lord, you make me realize in your presence. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒன்று கூட கிருபையாய் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. Graciously wash and sanctify me by your blood. இந்த அந்த ஆயக்காரன் கதறி அழுதபோது As the publican cried, இதோ பாவியாக வந்தவன் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி he சென்றானே. who came as a sinner returned righteous. நாம கூட அக்கிரமக்காரராய் காணப்படலாம். We may be iniquitous, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தம் but the holy blood of Jesus, மெய் மனஸ்தாபத்தோடு நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும்போது when we confess our sins with genuine repentance, பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக it இருக்கும். is able to wash our sins. இந்த வேளையில் ஒன்று கூட அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். At this time, surrounded to be washed by his கர்த்தர் blood. கிருபையுள்ளவராய் நம்முடைய மத்தியில் கடந்து Our வந்திருக்கிறார். God is கர்த்தர் gracious. தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக. Make use of the opportunity God has given கர்த்தர் you. திரும்ப உன்னை பார்த்து சொல்லுகிறார், Again the Lord is saying, அந்த அக்கிரமம் அந்த பாவம் உன்னுடைய ஜீவிதத்தில் காணப்படும் அளவு until the iniquity is found in your life, நான் உன்னுடைய தொழுது கொள்ளுதலை நான் அங்கீகரிக்க போறது. I cannot accept your worship. என்னுடைய மலையாகிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர முடியாது. I cannot shower your blessings. ஒருவேளை பிசாசு இடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நீ பெறலாம். Maybe you may have blessings from the devil, அவைகள் எல்லாம் உனக்கு இவ்வுலகத்தில் நித்திய வேதனையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். but they will bring eternal pain for you in this அது world, நிமித்தம் உன்னுடைய ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி போடுவாய். and you will lose your soul, நித்திய அழிவுக்கு நேராக நீ போவாய். and you will go on to eternal என் மகனே destruction. என் மகளே நீ மனம் திரும்பு. My son, my daughter, repent. உன்னுடைய ஜீவிதத்திற்கு அக்கிரமங்களை நீ உணரு. Realize the faults in your உன்னுடைய life. ஜீவிதத்துக்கு அந்த பாவங்களை நீ உணர்வாயாக. Realize your sins. நீ மெய் மனஸ்தாபத்தோடு கூட அவைகளை அறிக்கையிட்டு என்ற இரத்தத்தால் நீ கழுவப்படுவாயேயானால் If you confess it with genuine repentance and be washed, அப்பொழுது உன்னுடைய தொழுது கொள்ளுதலை நான் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். then I will accept your worship, says the அப்பொழுது Lord. நான் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் மலையை உன்மேல் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then I will cause to shower upon you plentifully your blessings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy இங்கே name. தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது Worship your means. ஒன்று அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவப்படுகிறது தொழுது கொள்ளுதல். One being washed by his holy blood is worship. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால்
அந்த தொழுது கொள்ளுதலை கர்த்தர் அங்கீகரிக்கிறது. If you are not washed by his blood, he will not accept our worship. அதனால தான் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது ஏதோ உடனே ஆவியில நிரம்ப போகாதீங்க. That is why soon when you come to the presence of God, don't get full of the Spirit. First examine yourself. முதல்ல உங்களை குறித்து நீங்க நிதானியுங்க. First examine yourselves. ஆண்டவரே ஏதாவது உதவித்த ஆசையத்தை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா? The Lord, have I grieved you in any time? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் நம்முடைய குறை குற்றங்களை உணர்த்தி தர Even as he convicts our faults. மெய் மனஸ்தாபத்தோடு அவைகளை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டுக் கொள்ளும்போது, when we are washed and confessed by his precious blood, அந்த அக்கிரமங்கள் நீக்கப்படும்போது, when these iniquities depart, நாம் அவரை தொழுது கொள்ளுதலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். the Lord will accept our worship. இரண்டாவது தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது, secondly, worship means நாம் பலிபீடங்களை கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. we need to build the altars and worship him. வாசி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், Book of Genesis chapter 12, 8ஆம் வசனம். verse 8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பிற்பாடு கர்த்தரை தொழுது கொண்டதாக வாசிக்கிறோம். He built an altar there and then called upon the name of God. தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது, when we say about worship, ஒன்று பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற ஜீவியம், one, a life of being washed by his blood, இரண்டாவது பலிபீடங்களை கட்டி அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், and two, a life of building the altar and worshiping. பலிபீடங்களை கட்டி அவரை தொழுது கொள்ளுகிறது என்று சொன்னால் இந்த அர்த்தம் என்ன? Building the altar and calling upon God, what does it mean? ஆபிரகாமுக்கு இருந்த இதே அனுபவம் ஈசாக்குக்கு அவனுடைய மகனுக்கும் இருந்ததாக நாம் வேதத்தை வாசிக்கிறோம். This same experience of Abraham was in his son Isaac. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Genesis 26 and 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அங்கே அவன் என்ன செய்கிறான்? There what did he do? ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். Built an altar and called upon God. ஆகையால் பலிபீடம் கட்டுகிறது தொழுது கொள்ளுதலின் ஒரு அம்சமாக இருக்கிறது. Building an altar is a part of worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பலிபீடம் கட்டுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Building the altar, what does it mean? நம்முடைய ஜீவியத்தில் உடைந்து போயிருக்கிற தீர்மானங்கள், அல்லாவிட்டால் பொருத்தனைகள், அல்லாவிட்டால் உடன்படிக்கைகள், இவைகளெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. It shows the experience of setting right our broken decisions, determinations, vows and covenant. ஒருவேளை ரூபனை போல ஒரு பரிசுத்தத்தை நீ நஷ்டப்படுத்தினவளாக இருக்கலாம். You may have lost your holiness like Reuben. அல்லாவிட்டா ஏசாவை போல சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவனாக இருக்கலாம். Or you may have sold your birthright like Esau. இல்லாவிட்டா தானியேலை போல நல்ல ஒரு ஜெபஜீவி இருந்தது, இப்பொழுது அதை இழந்து போயிருக்கலாம். You may have had a good prayer life like Daniel but now lost it. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார்? But what does the Lord desire? அப்படி இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், You and me who are washed by his blood, நம்முடைய ஜீவியத்தை ஒன்று கூட அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். we need to set right our lives once again. இரத்தத்தால் கழுவப்பட்டதோடு நின்றுவிடக் கூடாது. Don't stop with the experience of being washed. கர்த்தரோடு பண்ணின அந்த உடன்படிக்கைகள், அந்த தீர்மானங்கள், அதை ஒன்று கூட நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to once again rectify our decisions with the Lord. இன்றைக்கு உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? Today how is your Bible reading? வேத வாசிப்பு குறித்து நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி இருந்திருக்கலாம். You would have made a decision about reading the Bible. ஆண்டவரே ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் வாசிப்பேன். Lord, I will read 5 chapters a day. ஆனா இன்றைக்கு அந்த தீர்மானங்கள் தகர்ந்து போயிருக்கலாம். But today those decisions may have been broken. உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your prayer life? ஆண்டவரே இரவு நேரத்துல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி இருந்திருக்கலாம். You would have decided I will watch and pray at least 1 hour in the night. இப்படி பண்ணியிருந்த அந்த தீர்மானங்கள், பொருத்தனைகள் தகர்ந்து போயிருந்தால் அதை நான் சரிப்படுத்த வேண்டும். If our vows and decision we have taken have been broken, then we need to set it right. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Turning to 1 Kings chapter 18, அங்கே 30ஆம் வசனத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறேன். there was 30 we read. அப்பொழுது எலியா
சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான். Elijah repaired the broken down altar of God. உன்னுடைய ஜீவிதத்தில் இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டதாக இருக்கிறது. The altar in your life is broken. நீ கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கைகள், தீர்மானங்கள், பொருத்தனைகள் இவைகள் தகர்க்கப்பட்டதாக இருக்கிறது. Your precisions and your decisions that you made in the presence of God is broken. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் ஆசீர்வதிக்க வேண்டுமையானால், If the Lord should bless you physically and spiritually, தம்முடைய ஆசீர்வாதத்தின் மலையை சம்பூர்ணமாய் பெய்யப்பட வேண்டுமையானால், if the Lord should plentifully shower blessings upon அவருடைய you, பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. not only being washed by his holy blood, எலியா தீர்க்கதரிசி செய்தது போல as Elijah the prophet did, அந்த தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். repair the broken down altar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எந்தெந்த பகுதிகளில் உன்னுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது, In what all part your altar is broken உன்னுடைய down, தீர்மானங்கள் தகர்க்கப்பட்டு your போயிருக்கிறது, decision is broken உன்னுடைய down, பொருத்தனைகள் தகர்க்கப்பட்டு your போயிருக்கிறது, walls are broken down. அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையில் நீ உணர்வாயாக. Keep and realize it in the presence of God. உன்னுடைய வேத வாசிப்பு, Your Bible reading, முக்கியமாக உன்னுடைய ஜெப ஜீவியம், especially prayer life. இந்த தீர்மானங்களில் எந்தெந்த காரியங்கள் தகர்க்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது. What all decisions are being broken down. உன் நாட்களிலே புதிய ஆத்துமாக்களோடு கர்த்தரை குறித்து பேச உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. You were so joyous to speak, declare the gospel to the new souls. ஆனால் இப்பொழுது அதற்கு உனக்கு நேரம் இல்லை. But now you have no time for that. தேவையில்லாத பரியாசமான பேச்சுக்கள், கேலி பேச்சுக்கள் இவைகளுக்கு உண்டே நேரமும் சமயமும் செலவழிந்து கொண்டிருக்கிறது. You spend your time in unnecessary mockery and other conversations. இவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி நீ மன்னிப்பு கேட்டிருக்கிறாய். But you may have confessed it and asked pardon. கர்த்தர் அவைகளை மன்னித்திருக்கிறார். And the Lord has forgiven you. ஆனால் தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது But when you say about the worship, அந்த பாவம் அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, not only your sins being forgiven, அதோடு கூட தகர்க்கப்பட்டு போன அந்த பலிபீடமும் செப்பனிடப்பட வேண்டும். your broken down altar should be made right. அந்த செப்பனிடப்பட்ட பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டும். And you need to sacrifice upon the altar. அப்பொழுதுதான் கர்த்தர் அக்கினியாக வந்து இறங்குவார். Then the Lord will descend with fire. எலியா தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். Elijah repaired the broken down altar. அதன் மேல் பலிமிருகம் வெட்டி வைக்கப்பட்டது. Animal of sacrifice was laid on that. தேவன் எனக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். He offered prayers unto the Lord. தேவனே இந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. Lord, hear me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவ அக்கினி வல்லமையாய் வந்து அந்த பலிபீடத்தின் மேல் இருந்த அந்த பலிமிருகம், அது மாத்திரம் அந்த கற்கள் மண் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதாக நான் வாசிக்கிறேன். We see the fire of the Lord devouring the water and the stones and everything that was upon the altar. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை வந்து அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கினது. To that extent the power of God descended upon the altar. அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட்ட எல்லா தண்ணீரும் அந்த வாய்க்காலில் தேங்கி இருந்தது, அவைகளையும் கூட அந்த அக்கினி நக்கி போட்டது. And the fire licked away all the water that was in the trench. தேவன் பதில் அளித்தார். God replied, நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தை சுத்திகரித்துக் கொண்டு if you sanctify your அந்த lives, அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு and after your sins are being forgiven, நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தை உடைத்து போட்ட தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரி பண்ணி கொண்டு and setting right all the decisions and woes in your life, அந்த பலிபீடத்தை செப்பனிட்ட பிற்பாடு after repairing the altar, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது when you surrender, தேவ ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் மேல் வந்து இறங்குவார். Spirit of God will descend with all His might. சகோதரனே சகோதரி, Brother, sister, இன்றைக்கு இப்பொழுது தேவ ஆவியானவர் வல்லமையாய் உன் மேல் வந்து இறங்க வேண்டும். even today the fire of God should descend upon you mightily. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. ஆண்டவருடைய சமூகத்தோட பரிசுத்த இரத்தத்தால் கழுவி நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். We are washed by His precious blood of Jesus. மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்ட எல்லா பாவங்களையும் கர்த்தர் கழுவி And சுத்திகரித்திருக்கிறார். the Lord has washed us from the sins which we have confessed with genuine அதோடு கூட repentance. கர்த்தர் சொல்லுகிறார், Along with that the Lord அந்த says, இடிந்து போன பலிபீடத்தை நீ செப்பனிடு. set right the broken altar. அந்த தகர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிடு. Set right the broken altar. நீ தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நீ சரிப்படுத்து. And you set right your covenant with நீ God. பண்ணின அந்த பொருத்தனையை ஒன்று கூட நீ புதுப்பித்துக்கொள். Once again renew your vows. அப்படியாக நீ அந்த பலிபீடத்தை செப்பனிடும் போது, When you set right, repair your தகர்ந்து altar. போன உன்னுடைய பலிபீடத்தை நீ செப்பனிடும் போது, When you repair the broken altar, இதோ நீ எனக்கு
கூப்பிடும்போது என்னுடைய அக்கினி உன்மேல் வந்து இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When you call upon me, my fire will descend, says the Lord. எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டபோது When Elijah called unto the Lord, தேவ அக்கினி வந்து இறங்கினது மாத்திரமல்ல, not only that the fire of God descended, அதோடு கூட ஒரு பெரிய மழையும் வந்ததாக நாம் வாசிக்கிறோம். along with that there was a great முதலாவது rain. அக்கினி வந்தது, First fire, அதற்கு பின்தொடர்ந்து ஒரு பெரிய மழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது. and then a rushing voice of rain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's ஒரு holy name. பலத்த பெரிய மழை அந்த தேசத்தின் மேல் There was பொழிந்தது. a mighty rain upon the land. சகோதரனே சகோதரி, Brother, sister, நீ உன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டு when you sanctify your life, அதோடு கூட தகுந்து போன உன்னுடைய பலிபீடங்களை நீ செப்பனிட்ட பிற்பாடு, and after repairing your broken உன்னுடைய altar, உடன்படிக்கைகளை ஒன்று கூட நீ புதுப்பித்துக் கொண்ட பிற்பாடு, after renewing your covenant once again, இதோ உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கும் போது when you surrender and pray, தேவ அக்கினியாகிய அபிஷேகம் உன்மேல வந்து the இறங்கும். anointing, the fire of God will descend. அதிலிருந்து நீ விளங்கிக் கொள்ளலாம். Then you can understand. இதோ தொடர்ந்து பெரிய மழையின் இரைச்சல் கேட்கிறது. There will be the rushing voice of wind. கர்த்தர் ஆசீர்வாதமாகி அந்த பெரிய மழையை என்மேல் என்னுடைய குடும்பத்தின் மேல் ஏதோ பெய்ய பண்ண போகிறார். The Lord will shower the blessing upon me and my family. இதோ என்மேல் வந்து அந்த அக்கினி வந்து இறங்கி விட்டது. The fire has descended upon me. இதோ பெருமழையின் இரைச்சல் தூரத்திலே கேட்கிறது. There is the voice of great rain. ஆவிக்குரிய சரீர பிரகாரமான கர்த்தரின் நிறைவான ஆசீர்வாதங்கள் என்மேல் என்னுடைய குடும்பத்தின் மேல் வந்து பொழியும். God's blessing, spiritual and physical, will shower upon my family. முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிடட்டும். Those who can be on your knees. ஒரு 5-10 நிமிடங்கள். Just 5 to 10 minutes. இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. Very important time. கர்த்தர் மழையை பெய்ய பண்ண போகிற நேரம் இது. The time when God will shower the rain. இதுவரை உன்னுடைய ஜீவிதத்தில் வறட்சியை தானே பார்த்திருக்கிறாய். Hitherto you see drought in your இதுவரை நீ land. பஞ்சத்தை தானே You பார்த்திருக்கிறாய். have seen famine in your இதுவரை place. வேதனையும் தவிப்பும் தான் உன்னுடைய குடும்பத்தில் காணப்பட்டு There கொண்டிருந்தது. were pain and torment in your family. ஆனால் ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணும்படியாக வந்திருக்கிறார். But the Lord has come to shower blessing upon அதற்காக you. கர்த்தர் உன்னோடு கூட பேசின காரியம். For that the Lord spoke to you. என் மகனே மகளே நீ என்னை தொழுதுகொள். My son, my daughter, worship நீ me. என்னை தொழுதுகொள். Worship me. நான் உன்னுடைய தொழுதுகொள்வதை அங்கீகரிக்கும்படியா That I may accept your worship. அந்த அக்கிரமங்களற பாவங்களற கழுவி என்ற இரத்தத்தாலே கழுவி உன்னை சுத்திகரித்துக்கொள். Be washed from your sins and sanctify yourself. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தாலே கழுவி நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Surrender to God's word, you are washed by His அடுத்து blood. ஆண்டவர் சொல்லுகிறார், Nextly, the Lord says, இதோ தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை நீ சரி செய்து விடு. repair the broken altar. உன்னுடைய குற்றங்களுக்காக நீ மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாய். You have asked pardon for your sins. நானும் உன்னை மன்னித்திருக்கிறேன். I have forgiven you. ஆனால் அந்த பலிபீடத்தை சரி செய். But now repair the உன்னுடைய altar. ஜெப ஜீவியத்தை குறித்து நீ என்னோடு கூட பேசி சரி செய். Speak to me about your prayer life and set it உன்னுடைய right. வேத வாசிப்பை குறித்து நீ என்னோடு கூட பேசி அந்த காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. Speak to me about Bible reading and set it right. தேவனை அறியாத ஜனங்கள் People who know not நீ God. படிக்கிற இடத்தில் உண்டு, In the place of நீ your வேலை studies, செய்கிற they are. இடத்தில் உண்டு, They are in your work spot. உன்னுடைய அக்கம் பக்கத்தில் அவர்கள் உண்டு. They are in your neighboring places. அவர்களோடு கூட இதை சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன் ஆண்டவர். Lord, I will share my testimony with அதற்குரிய them. பாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Give me the burden for that, Lord. எல்லாருக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே, You who tasted death for everyone. நானும் கூட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு குறித்த பாரத்தோடு கூட அவர்களோடு கூட பேசுவேன். Let me have the thirst for perishing souls and speak. கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிப்போமா? Yes, enter into a covenant with அவர் God. உடன்படிக்கையின் தேவனாக He இருக்கிறார். is a God of covenant. நம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். He has washed you by His holy blood. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும்படியாய் But that human life might be set அந்த right. வேத வாசிப்பை குறித்த காரியங்கள், About Bible reading. ஜெப ஜீவியத்தை குறித்த About காரியங்கள், prayer life. தேவனை அறியாத ஆத்துமாக்களோடு கூட அவர்களோடு கூட நீ உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிற காரியங்கள், About sharing your testimony with the people who do not know இப்படி God. கர்த்தர் உனக்கு உணர்த்தி தருகிற காரியங்கள் என்னென்ன உண்டோ Whatever the Lord convicts you of. அவைகளை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீ சொல்லுவாயாக. Tell a decision that you will do it. ஆண்டவரே ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிப்பேன் என்று நீ தீர்மானம் பண்ணு. Make a decision, Lord, I will read so many ஆண்டவரே chapters. ஜெப ஜீவியத்தை இப்படியாக நான் ஒழுங்கு பண்ணி கொள்கிறேன் என்று கர்த்தரோடு நீ பேசு. Lord, I will discipline my life of prayer. இப்படியாக நீ உடன்படிக்கை பண்ணின பிற்பாடுதான் Having made a decision like that, சர்வாங்க தகன பலி
பலியாக உன்னையே நீ எடுத்து அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கும்போது, when you keep yourself as burnt offering upon the altar, தேவனுடைய அக்கினி உன் மேல் வந்து இறங்கும். the fire of God will descend. அந்த அக்கினி உன் மேல் இறங்கின பிற்பாடு, after the fire descends, தொடர்ந்து ஒரு பெரிய மழை உண்டாகும். there will be a great rain, இதுவரை நினைத்திருப்பதற்கும் யோசித்திருப்பதற்கும் மேலாக, more than what you had thought and asked. தேவனுடைய சம்பூர்ணமான மழை உன் மேல் பெய்யும். The plentiful rain of God will be upon you. உன்னுடைய குடும்பத்தின் மேல் பெய்யும். It shall shower upon your உன்னுடைய family. ஊழியத்தின் மேல் பெய்யும். Shower upon your ministry. அந்த மழை பெய்யும்படியாக, that the rain may come up. இதோ முதலாவது உன்மேல் வந்து தேவனுடைய அக்கினி வந்து இறங்குவதாக. First, let the fire of God descend upon you. முற்றிலுமாய் நான் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Surrender wholly. கர்த்தாவே, உம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill me with your fire. அன்றைக்கு வல்லமையாய் அந்த அக்கினி வந்து இறங்கினது போல, as the powerful fire descended, அந்த பலிபீடத்தின் மேல் வந்து இறங்கினது போல, as it descended upon the altar. கர்த்தாவே, என்மேல் உம்முடைய அக்கினி வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. Lord, let your fire descend. இதோ ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் சுத்திகரித்திருக்கிறேன். Lord, you have sanctified me fully. உம்மோடு கூட உள்ள என்னுடைய உடன்படிக்கைகளை புதுப்பித்திருக்கிறேன் I ஆண்டவரே. have renewed my covenant with you, Lord. தகர்ந்து போன பலிபீடத்தை சரிப்படுத்தி இருக்கிறேன் I ஆண்டவரே. have repaired my broken altar. இதோ என்னையே சர்வாங்க தன பலியாய் ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I have surrendered myself as a உம்முடைய burnt அக்கினி offering. என்மேல் வந்து இறங்குவதாக. Let your fire உம்முடைய descend. அக்கினி என்மேல் வந்து இறங்குவதாக. Let your fire descend. தேவனுடைய அக்கினி எந்த அளவுக்கு உன்மேல் வந்து இறங்குகிறதோ, To what extent the fire descends, அந்த அளவுக்கு நீ பெரிய மழையின் இரைச்சலை நீ கேட்பாய். to that extent you will have the shower of உன்னுடைய great rain. பஞ்சங்கள் எல்லாம் நீக்கப்படும்படியா, That your ditches may be அந்த removed. சத்துருடைய வல்லமைகள் அந்தகாரம் அகற்றப்படும்படியா, That the power of darkness may be ஒரு பெரிய dispelled. தேவனுடைய வெளிச்சம் உண்டாகும். Great light shall come எல்லா upon you. பகுதிகளிலும் ஒரு செழுமை There உண்டாகும். will be a prosperity in all places. இதரபாலக துருபிகுனம ரபகனி அந்துடமனகதகடாயிஷ் டாங்கரபௌதா. ஹalleluya, ஹalleluya. அக்கினி ஆய்வோ மதடே, கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதமான மழையை சம்பூர்ணமாய் நம்மேல் பெய்ய பண்ணும்படியாக நம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் நீக்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை செப்பனிடும்படியாக நாம் உடைத்து போட்ட உடன்படிக்கையில் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஒன்று கூட இந்த வேளையில் அதை சரிப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். மாத்திரமல்ல, சர்வாங்க தகன பலியாக நம்மையே ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய அக்கினி நம்மையில் வந்து இறங்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆகையால் நிச்சயமாய் ஒரு பெரும் மழை பெய்ய போகிறது. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசியும் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு வேகமாக ஓட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அந்த மேகமெல்லாம் இருண்டு கனத்த பெரிய மழை அது பெய்யும்படியாக, இதோ அதற்கு முன்பதாக தாங்கள் அந்த இடத்தை விட்டு தாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்விடும்படியாக
இதோ புறப்பட்டு எலியாவும் போய் கொண்டிருக்கிறான், ஆகாப் ராஜாவும் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த பெருமழை வந்து விட்டது. உங்களுடைய குடும்பத்தை செழிப்பாக்குகிற அந்த பெருமழை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சுகமாகிய ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் இதோ ஒரு பெரும் மழையாக, இதோ சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் மழையாக இதோ பெய்து கொண்டிருக்கிறது. இனி எந்த விதமான பஞ்சத்துக்கும் இடமில்லை. ஏனென்றால் பெரும் மழை பெய்திருக்கிறது. நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய், உன்னை சுத்திகரித்துக் கொண்டாய், எல்லா தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை நீ சரி செய்தாய். இதை நீயே உன்னையே சர்வாங்க தகன பலியாக இட்டு இதோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல வந்து இறங்கினது. இதோ கர்த்தர் உனக்கு பெரும் மழையை பெய்ய பண்ணி இருக்கிறார். நீ வரப்போகிற நாட்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவை நீ காண்பாய். ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பருக்குள்ள ஆண்டவரையும் ஆசிரியக்கப்பட்டதான கால வேளைக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் தேவம் பொறுப்படுத்தி ஆசிரியத்தபடினாலே ஸ்தோத்திரம். குணதான தேவ ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாவரையும் நீ ஆசீர்வதித்துள்ள பாடுகளை பொறுப்படுத்தி அதன் மூலமாய் நீங்களை ஆசீர்வதித்து தேவன்பினால் எங்களை நிறுத்தீரே, எங்களை பலப்படுத்தீரே. அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் தீபான் தேவையான நல்ல ஆலோசனை நீ எங்களுக்கு நல்கி தந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே மழை அனுப்புவேன் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யப்படி என்னோட வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உன்னதத்திலே கர்த்தாவே சகல விதமாக ஆசீர்வாதத்தினாலே நீங்களே நிரப்புന്ന தேவன் கர்த்தாவே. அபிரகாம் கர்த்தாவே தேவന്റെ வார்த்தைக்கு கர்த்தாவே கீழ்ப்பட்டு தேவന്റെ வார்த்தையை விசுவாசி வல்லவனாய் மூலம் அபிரகாம் கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளது மட்டுமல்ல, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அவன் நல்ல கர்த்தாவே சுகத்தை பெற்று வாக்கியத்தின்படி கர்த்தாவே சாக்கை பெற்று கொண்டது போல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே பிள்ளையோட அப்பமான தெய்வீக சுகத்தை பெற்று கொள்ளும்படியாய் கர்த்தாவே நாங்களும் உடலைத்தினாலே கழுவப்பட்டு தேவന്റെ வார்த்தையை விசுவாசி கர்த்தாவே வசனத்தை இப்போது அறிக்கை பண்ணுவராய் காணப்படத்தக்கன உதவி செய்ய. அது மட்டுமல்ல, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கன உதவி செய்ய நெடுகின்றோம். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்களுக்கு தாவே தேவனை தொழிந்து கொள்ள வேண்டும் என்று தாமட வசனத்தின் மூலமாய் இடப்பட்டீரே. அக்கிரமக்கார் தேவனை தொழிந்து கொள்ள இல்லை கத்தாவே. அக்கிரமக்காரே கத்தாவே நீ அடிக்கின்ற தேவன் அக்கிரமக்கார பழையா சொல்லுவார் கத்தாவே. அக்கிரமக்காரோட பலன் குறைந்து வியாதிப்படைந்து உங்கள் தாமட வசனத்தின் மூலமாய் வெளிப்பட்டு கொடுத்தீரே. அக்கிரமக்கார மறித்தவரை போல பாழாந்த இடங்களில் வாசம் மனதுள் உடைய வசனத்தின் மூலமாக இடப்பட்டீரே கத்தாவே. அக்கிரமக்காரக்காய் நீ மறித்தீரே. அக்கிரமக்காரக்காய் நீ கத்தா பரிந்து பேசுன தேவன் கத்தாவே. அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு கத்தாவே. வெளிப்பீடங்களை கத்தாவே உடனே போனதாலும் வெளிப்பீடங்களை சப்பளிட்டு கத்தாவே. எங்களுக்கு தாவே எங்களோட தீர்மானங்களை எங்கள் தாங்களோட பிரதிஷ்டா கத்தாவே ஜெபஜீவித்தை எங்கள் தாவே எங்களோட தீர்மானங்களை எல்லாம் புதுப்பிச்சு கொண்டு கத்தாவே நாங்கள் புதிய அபிஷேகத்தை பெற்று இதுவரையும் பெற்றிட்டு இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்று உள்ள கணக்கு தாவே நீ எங்களுக்கு உதவி செய்யணும் கெஞ்சிடும். ஒரு செழிப்பான ஆவுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களோட வரையில் காணப்படத்தக்கன உதவி செய்யும். இந்த கூட்டத்தை நடத்தக்கன அந்த ஆசனை பலப்படுத்தி அது காய் ஸ்தோத்திரமாலே நடக்குனாலும் கூட்டத்தை தேவம் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிடும். ஜனத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வெளிப்படுத்தி கொடுத்து உங்களோட வரவில் காணப்படத்தக்கன உதவி செய்யும். கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிச்சபடியினாலே ஸ்தோத்திர திணி போன்ற பிரயாணங்களும் கூட சுகத்தோடு சேர்த்து உங்களோட நாமத்தை மயம்படுத்த வேண்டும் என்று நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும்